ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக நடந்த மழை வெள்ளத்தில் வந்து தூத்துக்குடி பயங்கரமாக பாதிச்சிருக்கும். அண்ட் அதிலிருந்து தூத்துக்குடி மெல்ல மெல்ல மீண்டு வந்துக்கிட்டு தான் இருக்குது. தூத்துக்குடி அப்படின்னோடனே துறைமுகம் இருக்குது, அண்ட் வந்து முத்துநகர் அண்ட் மக்ரோன் எல்லாருக்குமே தெரியும் வந்து. பட் இதை தாண்டி இனிமேல் தூத்துக்குடின்னு சொன்னால் வந்து ஒரு மிகப்பெரிய கார் நிறுவனம் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரப்போகுது. அதுவும் வந்து எலக்ட்ரிக் கார் நிறுவனம் தான் ஞாபகம் வரப்போகுது. ஒன்று இல்லை ரெண்டு இல்லை 16,000 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகி அதன் அடிப்படையில் முதல் கட்டமாக வந்து 25ஆம் தேதி பிப்ரவரி 25ஆம் தேதி தூத்துக்குடியில் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வந்து அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. அண்ட் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நிறுவனம் எந்த நாட்டுடையது அண்ட் என்ன மாதிரியான எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தயாரிக்க போகிறாங்க, இந்தியாவில் எந்த மாதிரியான எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வரப்போகுது அடுத்த ஒரு வருஷத்தில் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஆர்கே த ஈமன். ரீசெண்டாக சென்னையில் இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்போன்னு நடந்தது. ஸோ இந்த இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்போவில் ஒரு வியட்நாம் பேஸ்டு கம்பெனி 16,000 கோடி ரூபாய்க்கு MOU சைன் பண்ணாங்க. அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அண்ட் இதோடைய இனிஷியல் ஸ்டேஜாக இப்போ 2024 பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அந்த வியட்நாம் பேஸ்டு கம்பெனியும் சேர்ந்து தூத்துக்குடியில் அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க தங்களுடைய ஃபேக்ட்ரி ஓப்பனிங்குக்கு. ஸோ இது இனிஷியலாக எத்தனை கோடி வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இனிஷியலாக வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சில்லநத்தம் அப்படிங்கிற ஒரு சிப்காட் ஏரியாவில் கிட்டத்தட்ட 408 ஏக்கரில் இந்த ஃபேக்ட்ரி வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ வியட்நாம் பேஸ்டு வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ இந்த வின்ஃபாஸ்ட் ஆல்ரெடி வந்து எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அமெரிக்காலேயே சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் வந்து டெஸ்லா அப்படிங்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனி தான் மிகப்பெரிய ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனியாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக அந்த வின்ஃபாஸ்டுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து அமெரிக்காவில் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் வந்து நிறைய மாடல்ஸில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க தான் தமிழ்நாட்டுக்கு வர போகிறாங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயே வந்து 3 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஹப்பாக இருக்கிற ஒரே மாநிலம் வந்து தமிழ்நாடு மட்டும்தான். ஸோ உங்களுக்கு தெரியும், ஓசூரில் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் வந்து சென்னையில் இருக்குது. அண்ட் வந்து நம்ம இப்போ வந்து தூத்துக்குடியிலையும் வரப்போகுது. ஸோ ஒரு 3 மிகப்பெரிய கம்பெனிஸ் வந்து இந்தியாவில் தமிழகத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இதுக்கு நம்ம நன்றி சொல்லணும்னா, ஒரு நல்ல வேலைவாய்ப்பை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தூத்துக்குடி மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த வின்ஃபாஸ்ட் கம்பெனி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உடனடியாக ஒரு 3,500 பேருக்கும் அண்ட் இது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபேக்ட்ரியாக மாறினதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஒரு 10,000 பேருக்கும் இந்த வேலைவாய்ப்பு வின்ஃபாஸ்ட் மூலியமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த வின்ஃபாஸ்ட் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வியட்நாமில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எலக்ட்ரிக்கல் மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் வந்து வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற இந்த கம்பெனி. ஓகே, இந்த கம்பெனி வந்து இன்னும் இந்த 408 ஏக்கரில் கட்ட ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 15 மாதத்தில் 2025 தங்களுடைய ப்ரொடக்ஷனை வந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் எலக்ட்ரிக் கார்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டி உடைய ஒரு ஃபேக்ட்ரியாக தான் இந்த ஃபேக்ட்ரி வந்து உருவாகுது. ஸோ என்னெல்லாம் இந்தியாவில் இவங்க கார்ஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா VE34 அப்படின்னு ஒரு எலக்ட்ரிக் கார் கொண்டு வர போகிறாங்க. VF6 அண்ட் VF7 அப்படின்னு ஒரு 3 வகையான எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வராங்க இந்த வின்ஃபாஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர். ஸோ இப்போ இதில் நம்ம இனிஷியலாக வரக்கூடிய அந்த VE34 அப்படிங்கிற அந்த எலக்ட்ரிக் காரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வியட்நாம் கரன்சி படி பார்த்தீங்கன்னா இதோடைய வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 83 கோடி வியட்நாம் டாலர்ஸ் வந்து இந்த வண்டியுடைய விலை. 83 கோடி அப்படின்னு நீங்கள் வந்து ஆச்சரியப்படாதீங்க. 83 கோடிங்கிறது இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 23 லட்சம் கிட்டத்தட்ட வரும். ஸோ டோட்டலாக ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்துட்டு இவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு மாடர்ன் ஸ்மார்ட் டெக்னாலஜியோடைய ஒரு எலக்ட்ரிக் கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 110 கிலோவாட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து டாடா எலக்ட்ரிக் கார்ஸில் இருக்கிறதெல்லாம் இவ்வளோ கிலோவாட்ஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. பட் இவங்க என்ன 110 கிலோவாட்னு சொல்லியிருக்கிறாங்க. 147 HP உடைய ஒரு மேக்ஸிமம் பவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேபி மோட்டராக இருக்குமா பேட்டரியாக இருக்குமா அப்படிங்கிறது தெளிவான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைக்கல. அண்ட் 242 நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து தட் இஸ் ஓகே. அண்ட்
18 கிலோமீட்டர் ரேஞ்ச் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 318 கிலோமீட்டர்னால் நம்ம டாட்டாவுடைய நெக்ஸான் அண்ட் பஞ்ச் ஈவி, ஸோ இந்த ரேஞ்சு தான் இது போகுது. மேபி 110 கிலோவாட் அப்படிங்கிறது மோட்டார் பவராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் 6 ஏர் பேக்ஸ். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, வின்ஃபாஸ்டுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹேட்ச் பேக்லேயோ அல்லது செடான்லேயோ வரப்போகிறது இல்லை. இது எல்லாமே எஸ்யூவி டைப் ஆஃப் எலக்ட்ரிக் கார்ஸ் தான். ஏன்னா வெளிநாட்டில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார் அப்படின்னு சொன்னாலே எஸ்யூவி டைப் கார்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி இது ஹேரியர் மாதிரியான ஒரு மிகப்பெரிய வண்டியாக தான் உருவாக போகுது இந்த வின்ஃபாஸ்டுடைய எலக்ட்ரிக் கார்ஸு. ஸோ வாரண்டி பொறுத்த வரைக்கும் இவங்க 10 வருஷம் வாரண்டி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ டாட்டாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் வாரண்டி தான் கொடுத்துட்ருக்குறாங்க. பட் வின்ஃபாஸ்ட் வந்து 10 வருஷம் வாரண்டி வந்து கொடுக்குறாங்க. அண்ட் நிறைய கலர்ஸ்லையும் இந்த வண்டி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் வின்ஃபாஸ்ட் கார்ஸ். ஸோ இது வந்து இந்தியாவில் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுடைய டாட்டா மோட்டார்ஸ் அண்ட் எம்ஜி அண்ட் இந்த மாதிரியான எலக்ட்ரிக்கல் கம்பெனி ஹுண்டாயில் பெருசாக இல்லை, ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஒரு போட்டியாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் டாட்டா 82% மார்க்கெட் ஷேர் வந்து இந்தியாவில் வச்சுருக்கிறாங்க. ஸோ டாட்டாவை வந்து கம்பீட் பண்ணி இது உள்ளே வரும் அப்படிங்கிறது வந்து கஷ்டமான விஷயந்தான். இருந்தாலும் இது இந்தியாவுக்குள்ளேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு கடுமையான போட்டி இருக்கும். டாட்டாலையுமே இப்போ ஹேரியரோட ஈவி வர்றதா ஒரு பேச்சு இருக்குது. ஸோ வந்து டாட்டா வந்து அஹெடாக தான் எப்போதுமே இருப்பாங்க. ஓகே, வின்ஃபாஸ்ட்டில் இது மட்டும்தான் வரப்போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ வந்து வின்ஃபாஸ்ட்டில் முக்கியமாக இன்னொரு விஷயத்தையும் வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராங்க. 2 வீலர் செக்மெண்ட்லேயும் வின்ஃபாஸ்ட் வந்து இந்தியாவுக்குள்ளே வராங்க. ஸோ ஆல்ரெடி வந்து அவங்க வந்து வியட்நாமில் வந்து லாரா எஸ் அப்படின்னு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்துட்டு லான்ச் பண்ணி அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து கிளாரான்னு சொல்கிறதா இல்லை வாட் ப்ரொனவுன்சியேஷன் தெரியல, KLARA ப்ரொனவுன்சியேஷன் சரியாக சொல்ல தெரியல. அண்ட் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இந்தியாவில் வரப்போகுதுன்னு ஒரு வந்து டாக் வந்து இருக்குது. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து 35 கிலோவாட் லித்தியம் அயான் பேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 35 கிலோவாட்டா 3.5 கிலோவாட்டா அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக 3.5 கிலோவாட்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் சிங்கிள் சார்ஜில் இந்த வண்டி 194 கிலோமீட்டர் போகும். ஸோ 194 கிலோமீட்டர் ரேஞ்சுனா கண்டிப்பாக வந்து 3.5 கிலோவாட்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபுல் சார்ஜை பொறுத்த வரைக்கும் 5 to 6 ஹவர்ஸில் இந்த வண்டியை நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். டாப் ஸ்பீட் அப்படிங்கிறது 50 கிலோமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எதுக்கு 50 கிலோமீட்டர் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ வந்து பார்க்கலாம். அண்ட் வாட்டர் ப்ரூஃப், டஸ்ட் ப்ரூஃப், அதாவது IP67 ரேட்டட் எலக்ட்ரிக் மோட்டார் அண்ட் எலக்ட்ரிக் பேட்டரி வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இதோடைய லோட் கெப்பாசிட்டி, அதாவது லோட் கேரிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 148 கிலோஸ் வந்து தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் போர்ட்டபிள் சார்ஜர் கொடுக்குறாங்க, 400 வாட்ஸ் போர்ட்டபிள் சார்ஜர். 6 வெரைட்டிஸ் ஆஃப் கலர்ஸ் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் அவைலபிளாக இருக்குது. பிளாக், ரெட், ஒயிட், ப்ளூ அண்ட் க்ரீன், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் வந்து கிடையாது, நார்மலாக இருக்கிற ஒரு TFT டிஸ்பிளே இருக்கும். அண்ட் அதில் நீங்கள் வந்துட்டு இப்போ இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து உங்களுக்கு கனெக்டடாக கொடுத்துருக்குறாங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அண்ட் டேன் டு டேன் நேவிகேஷன் அண்ட் உங்களுடைய மொபைலை பேர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதோடைய எக்ஷோரூம் ப்ரைஸாக சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா 70,000க்கு கொடுக்குறதா இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து 70,000க்கு ஒரு ஸ்டாண்டர்டான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படிங்கிற போது வந்து கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டை கேப்சர் பண்ண முடியும். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மோட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹப் மோட்டர் டைப் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் பாஷ் உடைய ஹப் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க பேட்ரி பார்த்தீங்கன்னா LGயோட ஜெம் பேட்ரி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் வந்து 2 ஸ்ப்ளிட் பேட்டரியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் 2 ரிமூவபிள் பேட்டரிஸாக கொடுத்துருக்குறாங்க 3.5 கிலோவாட்டுக்கு. மேபி இந்த நம்மளுடைய விடா மாதிரியான பேட்டரிக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. அண்ட் பூட்டும் இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் ஆர் தேர். அதுவும் LGயோட பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் மோட்டர் பார்த்திங்கன்னா பாஷ் மோட்டர், அதாவது ஹப் மோட்டர் வந்து பாஷோட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லாராவா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வந்துட்டு எப்படி வந்து இந்தியாவில் வரப்போகுது ஃப்யூச்சரில் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் பார்க்குறதுக்கு உண்மையிலே நல்லா இருக்குங்க ஸ்கூட்டரு. ஒரு சீட்டெல்லாம் அகலமான ஒரு சீட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த ஃபோட்டோஸில் சரியாக எங்களுக்கு பார்க்க முடியல, மோனோவா இல்லை ஸ்ப்ரிங் காயில் சஸ்பென்ஷனாக அப்படிங்கிறது.
பட் ஸ்ப்ரிங் ஆயில் இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது உங்களுக்கு. அண்டு ஃப்ரண்ட்டோட ஃப்ளோர் ஏரியாவுமே நல்லா அகலமான ஃப்ளோர் ஏரியாவாக கொடுத்துருக்குறாங்க இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில். அண்ட் இந்த வின்ஃபாஸ்ட் இந்தியாவில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, தமிழகத்தில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து இந்த வின்ஃபாஸ்ட் வந்து கொண்டு வர போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் தூத்துக்குடி பேஸ்ட் பர்சனாக இருந்தீங்கன்னா வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தை சீக்கிரமாக அணுகி உங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பை வந்து தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் வின்ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும் அப்படிங்கிறதுனால தான் வின்ஃபாஸ்ட்னு பேர் வச்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இவங்களுடைய அமெரிக்கன் சேல்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னதான் நல்லா இருந்தாலும் அங்கே வந்து நிறைய கிரிட்டிசிசம் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸுக்கு வந்து ஆளாயிருக்கு இந்த வின்ஃபாஸ்ட் நிறுவனம். ஸோ பொதுவாக வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு நாட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஊராக இருந்தால் மட்டும்தான் வந்து இந்திய கம்பெனிலாம் வேஸ்ட்டுங்க, வெளிநாட்டு கம்பெனி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு தான் உண்டு. பட் அமெரிக்கா போன்ற கண்ட்ரிஸ் வந்துட்டு அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து வெளிநாட்டு கம்பெனியை வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லிடவே மாட்டாங்க. ஸோ எப்போதுமே அவங்க அமெரிக்கன்ஸ் தாங்க தான் பெருசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆட்கள். ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்பெனி இந்தியாவுக்கு வருது, பார்க்கலாம். இது வந்து ஹுண்டாய் மாதிரியான ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதா இல்லை வந்து மற்ற அப்ராட் கம்பெனிஸ் மாதிரி காணாமல் போகுதோ அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ வின்ஃபாஸ்ட் வின் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற கருத்துக்களை உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். கீப் வாட்சிங் ஆர்கே தீமன். சப்ஸ்கிரைப் ஆர்கே தீமன்.